ச்சே, இதுல இந்த ஐடி கார்டு வேற. ச்சே. ஷோ. ஹலோ ஹலோ ஹே என்னாச்சு? முகில் சார், என்ன கோடிங்குது? ஒரு வேலை மாதிரி தெரியாம வந்துருவீங்க. ச்சே. ஒன்றும் இல்லை. ஓ, ஒன்றும் இல்லாம தான் மூஞ்சில இளையராஜா வயலின் வாசிக்கிறாரோ? என் மூஞ்சில அனிருத் குத்தாட்டம் கூட குத்துட்டோம். உங்களுக்கு என்னங்க? முதல்ல நீங்க யாரு? என் பேரு வெண்ணிலா, 6th floor. என் பேர் முகில். நான் தெரியும், 2nd floor. உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் ஒரு விஷயமா? உங்க ஐடி கார்டை வச்சு தான் சொல்றேன். முதல்ல உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. உங்களை பார்த்தே 2 நிமிஷம் தான் ஆகுது. முன்ன பின்ன தெரியாத ஆளுகிட்ட எப்படிங்க என் பிரச்சனையை பற்றி நான் சொல்லுவேன்? சரி, அப்ப பல வருஷம் பழகின ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சிட்டு உங்க பிரச்சனையை சொல்லுங்க. ஒருத்தன் தனியா சிரிக்கிறான்னா அவன் கிட்டே போகக்கூடாதுன்னு அர்த்தம். ஆனா ஒருத்தன் தனியா ஃபீல் பண்றானா கண்டிப்பா அவன் கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கணும். சந்தோஷமான விஷயத்த கூட யார்கிட்டயும் சொல்லாம இருக்கலாம், ஆனா சோகமான விஷயத்த கண்டிப்பா யார்கிட்டயாவது சொல்லிடணும். அப்போதான் மனசு ஃப்ரீயா இருக்கும். உங்க ஃபேஸை வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கெஸ் பண்ணட்டுமா? உன் மேனேஜர் ஒன்ன திட்டிட்டாரு, அதனால மூஞ்சி இப்படி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன், கரெக்டா? அந்த நான் என்ன திட்டுறது? அவனே வேலை தெரியாத டுபாகோரு. ஒரு பிரச்சனைனா என்ன ஏதுன்னு விசாரிக்காமலே எல்லாரும் முன்னாடியும் என்ன திட்டான். எல்லாரும் முன்னாடியுமா இல்ல புடிச்ச பொண்ணு முன்னாடியா? பிடிச்ச பொண்ணுங்கன்னு இல்ல, ஆனா பொண்ணுங்க முன்னாடி திட்டான். ஏய், அப்ப நான் சொன்னது கரெக்ட் தானே? ஆமா, என்ன இப்ப? இந்த பில்டிங்ல இருக்கிற பாதி பேருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை செய்யாத தப்புக்கு திட்டு வாங்குறது தான். இதை கண்டுபிடிக்கிறது என்ன பெரிய விஷயமா? என்னமோ கரண்டே கண்டுபிடிச்ச எடிசன் மாதிரி சீன் போடுறீங்க. எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை தான் நீயே சொல்ற, அப்புறம் என்னமோ உன் எக்ஸும் உன் ஃப்ரெண்டு தள்ளிட்டு போன மாதிரி ஃபீல் பண்ற. சாச்சா, நான் ஃபீல்லாம் பண்ணலையே. உங்க மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே. நானும் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனாலும் ஃபீல் பண்றேன். ஏன்னு தான் தெரியல. நீ ஃபீல் பண்ணாம இருக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? உங்க நம்பர் தரீங்களா? அப்புறம் தரேன், முதல்ல ஐடியா வைக்கல. என்ன? செஸ் கேம் விளையாடும் போது ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன யோசிப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் விளையாடணும், அப்பதான் வின் பண்ண முடியும். அதே ஃபார்முலா தான் லைஃப்லயும். உன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பார்த்தா மேனேஜர் செஞ்சது தப்பா தான் தெரியும், ஆனா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பார்த்தா தான் நீ என்ன தப்பு செஞ்சன்னு உனக்கு புரியும். அப்போதான் அவருக்கு என்ன தேவைன்னு தெளிவா புரியும். அவனுக்கு என்ன வேணும்னு அவனுக்கே தெரியாது, இதுல என்ன பத்தி எப்படி தெரியும்? லாங்குவேஜ் தெரியலனாலும் கொரியன் சீரிஸ் டப் பண்ணியாவது பாக்குறோம்ல, அதே மாதிரிதான் உன் ஈகோவெல்லாம் விட்டுட்டு அவர்கிட்ட போய் மனசு விட்டு பேசு, யாரா இருந்தாலும் இறங்கி வருவாங்க. அப்படி இறங்கி வரலன்னா கையை இப்படி வச்சு மூஞ்சில பொக்கு பொக்குன்னு குத்திரு. அதெல்லாம் வருவாங்க. அப்படி இறங்கி வந்துட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. ஆமா, அப்புறம் என்ன, போய் பேசு. சரி, ஓகே. சார், யா, உங்ககிட்ட ஒரு 2 minutes பேசணும். ஓகே, கம். சார், இந்த நியூ ப்ராஜெக்டில் நீங்கள் சொன்னது எதுவுமே எனக்கு சுத்தமாக புரியல. நானாக ஒன்று நினச்சிக்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்தா அது 2 பேருக்குமே டைம் வேஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் சரியாக பண்ணாத ப்ராஜெக்ட்டுக்கு திட்டு வேறு வாங்கணும்.
அதனால் நீங்கள் எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். கம். சார் அவ்வளோதானா? Yeah. But you need to finish in 2 weeks, right? சார் இதுக்கு எதுக்கு சார் 2 வீக்ஸு? ஆ. எனக்கு 1 வீக் போதும். No. Don't make rush. Do it carefully. Just go. ஓகே சார். முகில், சார் உனக்கு தெரியாத ஜாபை உனக்கு அசைன் பண்ணிட்டு எல்லாருக்கும் முன்னாடி வர உனக்கு கத்திட்டேன். அது எதையுமே பொருட்படுத்தாமல் எந்த ஈகோவும் இல்லாமல் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு என்ன தேவைங்கிறத வந்து கேட்டு சொல்லிக் கொடுங்கன்னு சொன்ன பார்த்தியா? தட் வாஸ் குட் ஆட்டிடியூட். பட் ஐ வாஸ் பேட். ஐம் சாரி. பரவாயில்ல சார், நான் உங்களை மன்னிச்சிட்டேன். போடா டே. ஈகோவெல்லாம் விட்டுட்டு அவர்கிட்ட போய் மனசு விட்டு பேசு. யாரா இருந்தாலும் இறங்கி வருவாங்க. ஹலோ ஹலோ. ஒய் என்னாச்சு?